So, hello friends, welcome to Job Seekers Junction. தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் லிமிடெட்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ அதை பற்றின ஒரு அவேர்னஸ் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் இந்த வீடியோ. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேல் 1, அதாவது ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கான ஜாப் தான். ஃபார் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ்எம்இயை மெயின்டைன் பண்ணணும், அதுக்காக தான். எம்எஸ்எம்இ அப்படிங்கிறது மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது சிறு குறு தொழில் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதை பேஸ் பண்ணக்கூடிய ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் கிரேடு தான் இது. ஸோ அந்த போஸ்ட்டுக்கான ரெக்ரூட்மெண்ட் தான். யார் லான்ச் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் லிமிடெட் அவங்க தான் இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பிரைவேட் செக்டார் பேங்க் தான். ஸோ இந்த பேங்க்ல பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் மேனேஜர் எந்த ஸ்கேல் 1ல எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி இந்த எம்எஸ்எம்இ டீல் பண்ணுறதுக்கு தான். இதுதான் போஸ்டிங்கோட நேம் பார்த்துட்டீங்கன்னா ஓகேங்களா. ஸோ இது பெர்மனன்ட் ஜாப் தான், அவங்க கான்ட்ராக்ட்லாம் எடுக்கல, ரெகுலர் பேசிஸ்ல தான் எடுக்கிறாங்க. ஸோ அப்ளிகேஷனுக்கான ஓப்பனிங் டேட்டு ஏப்ரல் மாதமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கான லாஸ்ட் டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த அப்ளிகேஷனுக்கான க்ளோசிங் டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா வர மே மாதம் 12ஆம் தேதி தான் லாஸ்ட் டேட்டு. ஸோ அதுக்குள்ளே அப்ளை பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க. ஸோ இது ஒன்லி அப்ளிகேஷன், அதாவது ஆன்லைனில் மட்டும்தான் பண்ண முடியும், ஒன்லி த்ரூ பேங்க் வெப்சைட். இந்த தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் லிமிடெட்ன்ற இந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க செக் பண்ணீங்கன்னா இதுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்கும். ஸோ அதில் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கரெக்டான இமெயில் ஐடி மொபைல் நம்பரும் கொடுத்துருங்க, ஏன்னா அதை பேஸ் பண்ணி தான் அவங்க உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மினிமம் நீங்கள் ஒரு கிராஜுவேட்டாக இருக்கணும். அது வாட் எவர் மேபி நீங்கள் எந்த கிராஜுவேட்டாக இருந்தாலும் ஓகே தான். போஸ்ட் கிராஜுவேஷன் படிச்சிருந்தாலும் அக்செப்டபிள் தான். ஃபர்ஸ்ட் கிளாஸில் நீங்கள் பாஸ் பண்ணிடணும், அதாவது மினிமம் 60% எடுத்திருந்தா போதும். எந்த டிசிப்ளின்ல வேணாலும் நீங்க பாஸ் பண்ணிக்கலாம். சில இதில் பார்த்தீங்கன்னா 60% மேலே இருக்கும், ஆனால் செகண்ட் கிளாஸும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் 60% மேலே இருந்தாலே நீங்க இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ அடுத்து உங்களுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா நாட் மோர் தென் 35 இயர்ஸ், 35 வயசுக்கு கம்மியாக இருக்கீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். உங்களுக்கான ஸ்கேல் பார்த்தீங்கன்னா ஸ்கேல் 1 தான், அதாவது ஆஃபீஸர் கேடருக்கு எடுக்கிறாங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் ரெக்வயர் பண்ணியிருக்காங்க, அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு அட்லீஸ்ட் 1 இயராவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். எதுலன்னு பார்த்தீங்கன்னா பேங்கிங், சோர்சிங், ப்ராசஸிங் லோன்ஸில், எம்எஸ்எம்இ லோன்ஸில். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் எல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நீங்கள் வேறு ப்ரைவேட் செக்டரில் நீங்கள் அப்படி ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு பிளேசிங் எனிவேர் இன் இந்தியா, எங்கே வேணால் போடலாம். மோஸ்ட்லி உங்களுக்கு தமிழ்நாட்டிலே போட்டுருவாங்க. ஸோ அதனால் அதை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டாம். ஸோ ப்ராசஸ் ஆஃப் செலெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட் கால்ட் ஃபார் பர்சனல் இன்டர்வியூ, ஒன்லி இன்டர்வியூ மட்டும்தான், உங்களுக்கு வேற எந்த எக்ஸாமுமே கிடையாது. நீங்க அப்ளிகேஷன் போட்டதுக்கு அப்புறம் உங்களை இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. ஸோ அதுக்கான வென்யூ, டேட்டு எல்லாமே நீங்க மேலே கொடுத்துருக்க அந்த மெயில் ஐடியிலையோ அல்லது மொபைல் நம்பர் மூலியமாவோ உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது, ஃப்ரீ தான். ஸோ எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் நீங்க தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த அப்ளை பண்ணும்போது இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஒரு சில டாக்குமெண்ட்ஸும் நீங்க அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா லோக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும், அதாவது எங்க போஸ்டிங் போடுறாங்களோ இங்கிலீஷை தவிர உங்களை எங்க போஸ்டிங் போடுறாங்களோ ஸோ அந்த பிளேஸுடைய லோக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ தமிழ்நாட்டில் போட்டாங்க அப்படின்னா நமக்கு தமிழ் தெரிஞ்சாலே போதும். ஸோ அதை பற்றின எந்த பிரச்சனையும் கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செல்ஃப் அட்டஸ்டட், அதாவது உங்க சிக்னேச்சர் போட்ட எஸ்எஸ்எல்சி, 10th அல்லது +2 ஹையர் செகண்டரிக்கான மார்க் ஷீட்டை நீங்க அப்லோட் பண்ணணும் வித் டிசியோட. ஃபார் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏஜ் ப்ரூஃப், அதாவது டேட் ஆஃப் பர்த்துக்காக தான் இதை கேட்குறாங்க. ஸோ அதே மாதிரி அடுத்து செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணால் ஒரு டிகிரி சர்டிஃபிகேட் ஏதாவது இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ அது போக எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஏதாவது பிஜி போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் அப்லோட் பண்ணலாம். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் நீங்கள் ஏதாவது ஒர்க் பண்ணியிருக்கீங்க ப்ரீவியஸ்லி அப்படின்னா ஸோ அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டையும் ரிலீவிங் சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாபுக்கான ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்ன, ரோல் என்னன்றதை கீழே சொல்லியிருக்காங்க. அக்விசிஷன் ஆஃப் நியூ கிளைண்ட்ஸ், எம்எஸ்எம்இக்கு நியூ கிளைண்ட்ஸ் நீங்கள் பிடிக்கிற மாதிரி இருக்கும், அதாவது ப்ராசஸிங் த லோன்ஸ். ஸோ இதுதான் உங்களுக்கான ஒர்க் நேச்சராக இருக்கும். இது போக கீழே என்னென்ன ஜாப் நேச்சர் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இந்த பிடிஎஃபை நான் பின் பண்ணி வைக்கிறேன், அதையும் நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஸ்கேல் 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான சேலரி மென்ஷன் பண்ணல, பட் அப்ராக்சிமேட்லி 55,000 வரைக்கும் வித் அலவன்சஸோட உங்களுக்கு சேலரி இருக்க சான்ஸ் இருக்கு. ஸோ தாராளமாக இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். உங்களோட எலிஜிபிலிட்டி ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணிட்டு யாரெல்லாம் நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்களோ தாராளமாக இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அதே போல ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன், இது மாதிரியான ஜாப் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.